வணக்கம். நான் டாக்டர் சபரிகிரிஜா, சித்தா டாக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஆரோக்கியா பேக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல தேங்காய் பாலோட கருப்பட்டி சேர்த்து செய்யற கீழக்கரை ஸ்பெஷல் தொதல் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 2 தேங்காய் முத்துனதா எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண தேங்காயை மிக்சர் ஜார்ல போட்டு ஃபர்ஸ்ட் திக்கான பால் 1 கப் எடுத்துக்கலாம். அந்த தேங்காயவே திருப்பி அரைச்சு தின்னான தேங்காய் பால் 1.5 கப்பு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 1 கப் கருப்பட்டி எடுத்துட்டு அதுல 1.5 கப்பு தின்னான தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி தனியா வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணாம திக்கான தேங்காய் பால் 1 கப் எடுத்து கடாயில ஊற்றி அதோட 1/2 கப் அரிசி மாவை கரைச்சிடலாம். அரிசி மாவு தேங்காய் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டியானதும் கரைச்சி வச்சிருக்கிற கருப்பட்டியை இதோட சேர்த்துடலாம். கருப்பட்டியும் அரிசி மாவும் கட்டி விழுகாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை இப்போ ஆன் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம கிண்டிட்டே இருங்க. ஹீட் ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் பால் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த அல்வாக்கு நெய்யே சேர்க்க தேவையில்லை. தேங்காய் பால்ல இருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த தொதல் அல்வா கீழக்கரை அண்ட் இலங்கையில ரொம்பவே ஸ்பெஷல். தேங்காய் பால் உடம்புக்கு நல்ல கொழுப்பையும் எனர்ஜியும் கொடுக்கும். கருப்பட்டி நல்ல இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது. ஸோ இது டேஸ்டான ரெசிபி மட்டும் இல்லை, ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டோட டேஸ்ட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேரம் ஆக ஆக தேங்காய் பாலோட ஸ்மெல்ல நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வர ஆரம்பிக்கும். வீடே கமகமன் மணக்கும். அல்வா பதத்துக்கு கடாயில ஒட்டாம வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல தேங்காய் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இதுல முந்திரி பருப்பை சின்ன சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், டேஸ்டியான தொதல் அல்வா ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.